இப்ப சொல்லு. நானா ஆடுறேன் சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச காசு. என் உண்டியல் பெட்டி குப்பில போடு எடுத்து இருந்தது. என்னோட காசு இது. மைக் வேணுமா? ஏய் பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்காது. என்ன சேலஞ்ச்னா வாட்டர்மெலன் சேலஞ்ச். சோ 200 பெட் இன்னைக்கு யார் இந்த வாட்டர்மெலன் ஜாஸ்தி சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கம்மி டைம்ல அந்த வாட்டர்மெலன் ஃபுல்லா முடிக்கலாம் முடியாது. அப்படின்னா சேலஞ்ச் ஆக முடியாது. ஒண்ணு நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? முடிக்கணும் டோட்டலா இல்ல, யார் அதிகமா சாப்பிடுறாங்க. ஓகே, கம்மியான டைம்ல அதிகமா சாப்பிடுறதுக்கு எவ்வளவு டைம் சொல்லு. முதல்ல வீடியோ டைமிங் வச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து போன்ல டைமிங் வச்சுக்கலாம். அவங்ககிட்ட 200 இருக்கு, ஆனா என்கிட்ட இல்ல. நான் வந்து பாருங்க 100 ஒரு 50-70 இருக்கு. அப்புறம் வந்து சில்லறையா நான் குறிப்பிக்கிறேன். ஸோ 200 சேலஞ்ச் அவங்க சொன்னாங்க. நம்மளும் 200 நம்ம வந்து சேலஞ்ச் நம்ம வைக்கிறோம். அடுத்து என்கிட்ட ஒரு 40 rupees இருக்கு. இதை வச்சு நான் நெக்ஸ்ட் சேலஞ்சுக்கு நான் வந்து அவங்க மூவ் பண்ணணும். அந்த 200 நான் எப்படியாவது நான் வாங்குறதுக்கு நான் ட்ரை பண்றேன். ஜெயிக்கிறோம் गाइस. நான் ஜெயிக்கிறேன். யாரு ஜெயிக்கணும்னு சொல்லி கமெண்ட்ல பண்ணுங்க. ஓகே பசங்க, அதாவது ஹஸ்பண்ட்ஸ்க்கு தெரியும், அதாவது ஹஸ்பண்டோட வலி என்னன்னு. அதனால நான் எப்படியும் நான் ஜெயிக்கணும் பாக்குறேன். பீ கேர்ஃபுல். என்ன சொன்ன? சோ இப்போ நம்ம வாட்டர்மெலனை கட் பண்ண போறோம். பாதிக்கு பாதி, நீதிக்கு நீதி. வெட்டுக்கு வச்சாச்சு. ஆடு தானா வந்து தலையை என்ன வெட்டுங்கன்னு கொடுக்குது. இப்ப நான் வெட்டு ஆடை வெட்டல, இப்ப வந்து வாட்டர்மெலனை வெட்டி. ஓகே, கண்ணை மூடு. நீ கண்ணை மூட்டு சூஸ் பண்ணு, லெஃப்டா ரைட்டா நீ சூஸ் பண்ணு. கரெக்டா இருக்கா பாருங்க. ஈக்குவலா தான் இருக்கு. இல்ல கரெக்டா இருக்கா? ஈக்குவலா தான் இருக்கு. இல்ல அங்க பாரு, ஈக்குவலா தான் இருக்கு. இது பெருசா இருக்கு. சரி ஓகே, ஆடு மேய்து நம்ம சாப்பிடலாம். ஓகே, சோ நம்ம இன்னைக்கு வாட்டர்மெலன் சாப்பிட போலாம். ஓகே, டைமிங்கா அவங்க டைமிங் செட் பண்ணிட்டு இருக்காங்களாம், பிஸி ஆயிட்டாங்களாம். வாட்ச் டைம் ஸ்டார்ட் பண்ண போறோம் गाइस. சோ இது ஸ்டார்ட் 00ல இருக்கு. நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சே. சோ பார்க்கலாமா யார் ஜெயிக்கிறாங்கன்னு. நான் தான் ஜெயிப்பேன். ஓகே, பொண்டாட்டிகளை இந்த இதில் விட்டு கொடுக்கறது அவசியமே கிடையாது. பெட்டுன்னு வந்துருச்சா பெட்டு தான். அவங்க வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை போய் நம்ம எடுத்துட்டு வந்துடலாம். பாய் गाइस. எப்படியா இருந்தாலும் நாளை காணும் गाइस. இது நம்மளோடது. நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி அழகா நோண்டிட்டு, இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நம்ம எப்படின்னா நம்ம இது முழுசா அப்படியே சாப்பிட போறோம். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. பாதிக்கு பாதி சாப்பிட்றது தான் சேலஞ்ச். ஸோ முழுசா யார் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிக்கிறாங்கன்னா சேலஞ்ச் நமக்கு. நம்ம என்ன பண்ண போறோம், கூடையோட சாப்பிடுவோம். வாட்டர்மெலன் செம்ம ஸ்வீட்டா இருக்கு. அதே மாதிரி தண்ணி ஜூஸ் இதுலயே இருக்கும், நம்ம அப்படியே குடிச்சுக்கலாம். 3.5 நிமிஷம் ஆயிருக்கு. 5 நிமிஷம் சேலஞ்ச். இந்த சேலஞ்ச் வந்து என் தம்பிக்கிட்ட கொடுத்துருக்கோம். மாப்பிள்ள, இந்த சேனல்ல உனக்காக
என் மாப்பிள்ளைக்கும் நானும் பானிபூரி சேலஞ்ச் பண்ணணும். 2 பேரும் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் நாங்க. என் மச்சான் வருவான். ஸ்டாப். 5 minutes ஆயிருச்சு. சரிங்களா? இப்ப ஜட்ஜ்மெண்ட் உங்க கையில. யார் அதிகமா சாப்பிட்டுருக்கான்னு. இது வந்து நான் சாப்பிட்டது. அது வேற அப்படியேதான் இருக்கு. நான் அப்படியே இருக்கு. இது மட்டும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸே இல்ல. இது மட்டும் தான் கைஸ் இருக்கு. பாரு ஃப்ரூட்ஸ். ஐயோ ஆமா இல்ல. இது பாரு. இது எவ்வளவு முடிஞ்சிருக்கு. அவங்க இது ஃபுல் என்ன வச்சிருக்காங்க. சோ ஜட்ஜ்மெண்ட் உங்க கையில. நீங்க தான் நீதிபதி. ரெண்டு ஈக்குவல் தான். இல்ல பாரு இது ஃபுல்லா சொல்லி பாரு. சரி அதோட ஈக்குவலி அதோட வெயிட் இதோட வெயிட் பார்க்கலாம். ஓகேவா? இந்த என்ன இது செப்பரேட்டா எடுத்து வச்சு தான் நான் வெயிட் பார்க்க முடியும். இரு நான் தண்ணி குடிச்சுக்கிறேன். தண்ணி இருக்கு எல்லாம் அதேதான். தண்ணி குடிச்சுன்னு தண்ணி அப்படியே ஊத்திடாதுல. அது அப்பதான் சேலஞ்ச் பண்ணு. உன்னால சாப்பிட முடியல அப்போ அது. யாரு? நான் சாப்பிடுவேன். ஸ்டார்ட் பண்ணு. ஸ்டார்ட் பண்ணி गाइस நம்ம என்ன பண்றோம்னா இந்த வாட்டர் மெலன் முடிச்சாகணும். சரிங்களா? யாரு ஃபர்ஸ்ட் முடிக்கறாங்க இப்ப சேலஞ்ச். ஓகே ஓகேவா? ஓகே. இப்ப வந்து சேலஞ்ச் வந்து பாதியிலே ஸ்டாப் ஆயிருச்சு. இவங்க சீட்டிங் பண்றாங்க. நம்ம என்ன பண்றோம்? நான் சீட்டிங் பண்ணல. இங்க பாருங்க. இதுல பாருங்க அது சுத்தி அப்படியே விட்டுருவாங்களாம். வலிச்சு தானே சாப்பிடணும். வலிச்சு நம்ம சாப்பிடுறோம். நம்ம பாருங்க எப்படி வலிச்சு சாப்பிடுறோம். அவங்க பாருங்க எப்படி இருக்கு. அந்த பழம் அப்படியே தெரியுது. ஓகே இப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இப்போ நம்ம கேம் சேஞ்ச் ஆகுது. இதுல வந்து என்னன்னா இப்போ நம்ம வாட்டர் மெலன் ஃபுல்லா சாப்பிட்டு முடிக்கிறோம். பார்க்கலாமா? பார்க்கலாம் गाइस. ஃபர்ஸ்ட் யார் முடிக்கிறாங்களோ அவங்க நாங்க வந்து உங்ககிட்ட ஷோ பண்றோம். ஓகேவா? ஓகே ஓகே. ஓடி गाइस எப்படி ஃபாஸ்ட் சாப்பிடுறது பாருங்க. கப்பு முக்கியம் பிகிலே. சுத்தி தின்றதும் முக்கியம் பிகிலே. தின்றேன். அப்பா வயிறு ஃபுல்லாயிருச்சு. வயிறும் ஃபுல்லாயிரும். 200 ரூபாய் கொடுத்தோட மனசும் ஃபுல்லாயிரும். கரெக்ட். அதுக்குதான் இந்த கதி. இது அடுத்து நம்மளோட குண்டா சட்டி. அந்த மாதிரிதான் கஞ்சி குடிக்கிறோம். கஞ்சி அதுல இதை நம்ம நல்லா காய வச்சு ஒரு சின்ன சட்டி மாதிரி பண்ணி நம்ம அதில் சாப்பாடு போட்டு பழைய சோறு வச்சு தயிரை ஊற்றி வெங்காயத்தை வச்சு கடிச்சோம்னா அந்த கிராமத்து சுகமே தனியா. வெயில வச்சோன்னே அது இப்படி சுருங்கி போயிடும். அப்படியா? போல பண்ணிட்டு இருக்கான் அங்க. கரண்டி வச்சு கிண்டி. வீரனா ஜெயிக்கணும். நமக்கு இருக்கிறது கொஞ்சமா. இங்க பாருங்க அவ்வளவுதான் இருக்கு. தள்ளு கையெடு. நான் முடிச்சிட்டேன். இன்னும் ரெட்டிஷா இருக்கு. உனக்கு அவ்வளவு பெரிய பழம் இருக்கு பாருங்க. இது எப்படி இருக்கு அது எப்படி இருக்கு காட்டு. இங்க பாருங்க. சாப்பிட்டதுனால லேட் ஆகுது. நீங்க சாப்பிடு. நான் அதுக்குள்ள இதை சுரண்டியே சாப்பிட்றேன். பாப்போமா? ஒத்துக்கிறியா? பாப்போம். அதுக்கும் அவங்க சேலஞ்ச் ஒத்துக்கிட்டாங்க. இதுதான் வில்லன் சிரிப்பு. ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் பைட்.
கதம் கதம் முடிஞ்சது, முடிஞ்சே போச்சு, எனக்கு ஃபுல் ஆயிடுச்சு. இன்னும் இருக்கு கைஸ் அவங்கக்கிட்ட. ஏய் என்ன இன்னும் இருக்குன்னு சொல்றேன், என்னடி இது? தண்ணி இருக்கு கைஸ், அதனால வந்து அவுட். என்ன இப்ப தண்ணி இருக்கானா நான் அவுட்ன்றா? தண்ணி குடிச்சனா சொல்லு. ஓகே ஃபைன். சோ இன்னைக்கு சேலஞ்ச் winner is பவி. ஏய் மனசாட்சியோட பேசுறீ, மனசாட்சியே இல்லாத. ஓகே the winner is வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அரவிந்த். எங்க அந்த 200 ரூபாய் எடுத்து கையில கொடு பாப்போம். இதோ பாருங்க 200 ரூபாய் காசு. 200 ரூபாய் goes to me. ஆமா நீ சம்பாதிக்கிறது எனக்கு தானே. இந்த 200 நான் சம்பாதிக்கிறது உனக்கு, ஆனா போட்டியில ஜெயிச்சது அது எனக்கு. போட்டி ஜெயிச்சதும் சம்பாதிச்சது அதுவும் எனக்கு தானே. இல்ல 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 இல்ல, இதெல்லாம் சீட்டிங், இதெல்லாம் சீட்டிங். காசு மனசு வருதான்னு பாருங்க. நாங்க 200 ஜெயிச்சிட்டாங்க. சோ இன்னைக்கு நம்ம சம்பாதிச்ச காசு 400. 400 எப்படியோ ஜெயிச்சாச்சு. வயிறும் ஃபுல் ஆயிருச்சு, மனசும் ஃபுல் ஆயிருச்சு. 200 ரூபாய்க்காக லைஃபே ரிஸ்க் எடுத்துட்டாங்க. நீ ரிஸ்க் எடுத்ததெல்லாம் வீணா போச்சேடா, வீணா போச்சே. நீ சம்பாரிச்சது 200 ரூபாய், நான் சம்பாரிச்சது 300 ரூபாய். அரவிந்த் எஸ். நீ வந்து அந்த ஹெட்போன்ல ஒரு வாக்ஸ் லைன். ஏய் அது காசு எதுல உனக்கு எப்படி சேர்த்து வச்சிருக்க காசு? ஓ அதுதானே அது. நான் ஒளிச்சு வச்ச காசெல்லாம் நீ திருடி எடுத்துடுற. நான் எடுக்கல, அது கிளீன் பண்ணும்போது அந்த 500 ரூபாய் கிடைச்சிச்சு. சரி குடுத்துடலான்னு பார்த்தேன். ஆனா பணம் வச்சிருக்கேன் அந்த எடுத்து எனக்கே தரது. அந்த சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? அந்த பாக்ஸ், நீ அந்த பாக்ஸ் கூட பார்த்து கூட நீ இன்னும் கண்டுபிடிக்கல. அந்த பாக்ஸ் காட்டுறேன் இருங்க காய்ஸ். நான் குப்பையில போடலான்னு இருந்தேன், ஆனா அரவிந்த் வந்து நோட் கூட பண்ணல. ஞாபகம் இருக்கா இல்லையா? எப்பயாவது எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு நான் நினைச்சேன். எப்படி 500 ரூபாய் பார்த்த மாதிரி இருக்கு? 600 ரூபாய் வச்சிருக்கணும். 100 இல்ல 500 ரூபாய் தான் இருந்தது. என்னோட காசு இது. நான் அப்ப சொல்லாம இருந்தேன், அது 500 ரூபாய் எனக்கு எப்படி கொடுத்துருப்பேன் நானு. தேடி நான் அது பாக்ஸ் தேடி பாத்துட்டு இருக்கேன் நானு. அம்மா சத்தியமா நான் திறந்து பார்த்தேன், போய் பாரு நான் திறந்து வச்சது அப்படியெல்லாம் இல்ல. சத்தியமா சொல்றேன், எனக்கு தெரியாம பண்றேன். இருக்கிறதே நான் இதுலதான் வச்சிருந்தேன். இந்த பாக்ஸ் கைஸ் இந்த பாக்ஸ்ல தான் வச்சிருந்தாங்க கைஸ். அதை நான் பிரிச்சு குப்பில போட்டுட்டேன். ஆனா ஆக்சுவலா அந்த பாக்ஸ் நான் ஃபுல்லாவே குப்பில போட்டேன். சரி ஏதோ ஒரு டவுட்ல ஏதாவது ஸ்லிப் ஏதாவது முக்கியமா வச்சிருப்பானோன்ட்டு இப்படி ஓபன் பண்ணி கீழே போட்டேன். பார்த்தா காசு விழுது. அது என்கிட்ட இருந்தே நீ எடுத்திருந்தியா? நான் குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச காசு. என் உண்டியல் பெட்டி குப்பில போட எடுத்து ஆடு தானா வந்து மாட்டுது. யார் ஆடு? நீயா நானா? இப்ப சொல்லு. நானா ஆடு? இப்ப 500 ரூபாய் உனக்கு கொடுத்துருக்கேன். 500 ரூபாய் இல்ல, எனக்கு 200 இல்ல. உங்க சைடுல இருந்து 200 ரூபாய் வரும். गाइस இப்ப நீங்க சொல்லுங்க, அந்த 300 ரூபாய் எனக்கு தான வரணும். இப்ப நான் சொல்லாம இருந்தா அந்த காசு எனக்கு தான் இருந்திருக்கும். 500 ரூபாயும் என்கிட்ட தான் இருந்திருக்கும். அந்த சேலஞ்ச் நான் தான் ஸ்டார்ட்டும் பண்ணேன். சோ அந்த 500 ரூபாய் எனக்கு தான் வந்திருக்கும். அப்போ 300 ரூபாய் இவங்க தரணுமா தரக்கூடாதா? சொல்லுங்க गाइस, நீங்களே கமெண்ட் பண்ணுங்க गाइस. ஆனா வந்து தலையை என்ன வெட்டுங்க.
தானா வந்து மாட்டுச்சா? எப்படி இருந்துச்சு நம்மளோட பிராங்க்? பிராங்க் பிராங்க் இன்னைக்கு வீடியோ பிராங்க். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்க. என்னத்த சர்ப்ரைஸ்? அவ சிவா சிவா சொல்லுவல்ல, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஓகே ஃபயர்ஃபுல் ஆயிடுச்சு பை guys. பை. பாய் பாய்னு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நெக்ஸ்ட் சேலஞ்சில பார்க்கலாம். பாய். என்ன சேலஞ்ச் பண்ணலாம்னு சொல்லுங்க. பானிபூரி பண்ணலாமா? பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோல. சோ இன்னைக்கு சேலஞ்ச் 200 எடு. எங்க ஏன் 200 அது? இப்ப நான் தான் ஆர்டர் மேல வாங்கி செலவு பண்ண. வாட்டர்மெலன் வாங்கறதுக்கு இது குடு. இரு அது என்னோடது. இரு தரேன். எவ்வளவு பெட்டே சொல்லு. 200 தான் பெட்டுனா இல்ல புடி. அது என்னோட 500 அப்படிங்க. நீங்க அது காசை நான் புடுங்கலாம், என் பேரை மாத்திக்கிறேன். என்ன அந்த காசை நான் புடுங்கல. ஆடு தானா வந்து மாட்டுதுன்னு நினைக்கிறியா என்ன? அது தராம நீ இருந்துரு பாப்போம்.